வணக்கம். சமீப காலமாக சமூக ஊடகங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள் குறித்து பல செய்திகள் மற்றும் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான மில்லியன் கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் மற்றும் வீடியோக்கள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன. இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எப்ஸ்டீன் ஒரு பெரும் நிதியாளர் மற்றும் பல செல்வாக்கு மிக்கவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார். இந்த கோப்புகளில் பிரதமர் மோடியின் பெயர் இருப்பதாக கூறி சில வீடியோக்கள் பரப்பப்படுகின்றன. குறிப்பாக சில மின்னஞ்சல்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆதாரமாக காட்டப்படுகின்றன. இது உண்மையா என்பதை இப்போது விரிவாக ஆராய்வோம். வெளியிடப்பட்ட ஆயிரக்கணக்கான பக்கங்களில் பிரதமர் மோடியின் பெயர் ஒரே ஒரு மின்னஞ்சலில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 2017ஆம் ஆண்டு அவர் மேற்கொண்ட இஸ்ரேல் பயணம் குறித்து எப்ஸ்டீன் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மின்னஞ்சலில் பிரதமர் மோடி எப்ஸ்டீனின் ஆலோசனையை பெற்றதாக ஒரு வாசகம் உள்ளது. ஆனால் இதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை. இது எப்ஸ்டீனின் ஒருதலைப்பட்சமான கருத்து மட்டுமே. இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளது. இது ஒரு குற்றவாளியின் ஆதாரமற்ற மற்றும் கண்டனத்திற்குரிய கருத்துக்கள் என்று அமைச்சகம் மிகத் தெளிவாக தெரிவித்துள்ளது. 2017இல் பிரதமர் மோடி மேற்கொண்ட இஸ்ரேல் பயணம் ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க அரசுமுறை பயணமாகும். இது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஒப்பந்தங்களுக்கானது மட்டுமே. எப்ஸ்டீனின் வாடிக்கையாளர் பட்டியலிலோ அல்லது அவரது குற்றச்செயல்களிலோ பிரதமர் மோடியின் பெயர் எங்கும் இல்லை. எந்த ஒரு நேரடி தொடர்பும் இருந்ததாக ஒரு சிறு ஆதாரம் கூட இந்த கோப்புகளில் இல்லை. எப்ஸ்டீன் போன்ற குற்றவாளிகள் தங்களை சக்தி வாய்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள உலகத் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனை நேம் டிராப்பிங் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். தற்போது வைரலாகும் வீடியோக்கள் பெரும்பாலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை. இவை மக்களின் கருத்தை திசை திருப்ப திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் ஆகும். அரசியல் ரீதியாக பிரதமரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க இத்தகைய போலி செய்திகள் பரப்பப்படுவதாக ஆளுங்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அனில் அம்பானி மற்றும் ஹர்தீப் சிங் பூரி போன்ற மற்ற இந்திய பெயர்களும் கோப்புகளில் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான முறையான சந்திப்புகள் மட்டுமே. தவறான தகவல்களை பரப்புவது டிஜிட்டல் இந்தியா சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம். போலி செய்திகளை பகிர்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. சர்வதேச அளவில் உள்ள முன்னணி உண்மை கண்டறியும் அமைப்புகளும் மோடி எப்ஸ்டீன் தொடர்பு குறித்த ஆதாரங்கள் ஏதுமில்லை என்று தங்களின் ஆய்வில் உறுதிப்படுத்தியுள்ளன. எந்த ஒரு செய்தியையும் பகிரும் முன் அதன் ஆதாரத்தை சரிபார்ப்பது அவசியம். வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்கில் வரும் செய்திகள் அனைத்தும் உண்மையானவை அல்ல. 2017ஆம் ஆண்டு இஸ்ரேல் பயணம் என்பது இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் ஒரு புதிய மைல்கல். இதில் எப்ஸ்டீனுக்கோ அல்லது வேறு தனிநபர்களுக்கோ எந்த பங்கும் இல்லை. ஸ்டீவ் பானனுக்கும் பிரதமருக்கும் இடையில் எப்ஸ்டீன் சந்திப்பை ஏற்பாடு செய்ய முயன்றதாக கூறப்படும் தகவல்களுக்கும் எந்த ஒரு நேரடி ஆதாரமும் இன்று வரை கிடைக்கவில்லை. முடிவாக, எப்ஸ்டீன் கோப்புகளில் பிரதமர் மோடிக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டோ அல்லது ஆதாரமோ இல்லை. பரவும் வீடியோக்கள் அனைத்தும் முற்றிலும் போலியானவை மற்றும் கற்பனையானவை. இத்தகைய வதந்திகள் தேசத்தின் நற்பெயரை குலைக்க திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. இவை சமூகத்தில் தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கும். இதை புரிந்து கொள்வது அவசியம். முக்கியமான அரசியல் மாற்றங்கள் அல்லது தேர்தல் காலங்களில் இத்தகைய அவதூறுகள் அதிகம் பரப்பப்படுகின்றன. இதனை மக்கள் பகுத்தறிவுடன் அணுக வேண்டும். உண்மைக்கு ஆதரவாக இருங்கள். ஆதாரமற்ற தகவல்களை பரப்புவதை தவிர்த்து ஒரு பொறுப்பான குடிமகனாக செயல்படுங்கள். வதந்திகளை பகிராதீர்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பல உண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். போலிச் செய்திகளை தவிர்க்கவும். விழிப்புணர்வுதான் சிறந்த ஆயுதம். நன்றி மற்றும் வணக்கம்.